காலை மிதிச்ச காலை உடைச்சிருவேன். நான் வெட்டிடுவேன். ஆல் ஃபாலோ மீ. எவ்வளவு பெருசா கட்டிக்காங்க அந்த ஊட? யா அங்கிள் எனக்கா கட்டி. அப்படியா? எல்லாமே பெருசா இருக்குதா? நீ சிறுசா இருக்கனால அப்படி தெரியுது. என்னடா அது? டேங்க மூட வச்சிருக்காங்க. டேய் அது டேங்க் இல்ல மேன், ஸ்விமிங் பூல். இல்ல ஒரு 4 கிலோ இறை வாங்கி விட்டா எப்படி இருக்கும்? ரொம்ப நாரும். டைனோசருக்கு அஜீரணமா மாதிரி சவுண்ட்லாம் கொடுக்காத. ஸ்டாப் இட். சந்தியா 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 சந்தியா. ஜானி ஹாய் வர ஏய் மிஸ்டர் ஜானி சாரி. அவ ஸ்விம் பண்ணிட்டு உள்ள ட்ரெஸ் பண்ணிட்டு இருக்கலாம். திடீர்னு யாராவது அவுட் சைடு போனா ஃபீல் பண்ணுவா. அதனால நான் உள்ள போய் என்னன்னு கேட்டு வரேன். ஓகே. ஏன் குறியில என்ன பிடிச்ச? அப்ப ஜானி தானே கூப்பிட்டா? என் காதுல வாணின்னு விழுந்தது. பாட்டி பொண்ணுதான். சரி வா வா. சந்தியா ஜானி உன்கிட்ட ஒண்ணு சொல்லட்டுமா? என்ன? நீ உங்க அம்மா உங்க அப்போ அந்த அட்மாஸ்பியர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. மறுபடியும் அங்க எப்ப போவோன்னு இருக்கு. அடிப்பாவி 3.25 கோடியை போட்டு அங்கிள் வீட்டை கட்டி வச்சிருக்கிறார் நீச்சல் குளத்தோட. எப்ப இன்கம் டாக்ஸ் ரெடி வரும் டென்ஷன்ல இருந்துகிட்டு இருக்கோம். குப்பத்துக்கு போகணுமாம்ல குப்பத்துக்கு. நட்ட பெருசா ஊட கட்டாரு. பைப் வந்து தண்ணி கீழே போய் அதை கவனிக்க போச்சு இல்ல. அது பைப்பா? ஆமா அது பைப்பாடா. பைப்பு தான். அடா சனியனுங்களா, ஜெய்ப்பூர் வந்து அங்கிள் கல்ல கொண்டாந்து ஃபவுண்டன் பண்ணி வச்சா அதை பார்த்து பைப்புங்கிறான் இவன். அது சரி, அடி பம்புல அடியில கைய வச்சு வாயில தண்ணி குடிக்கிற பசங்க தானடா நீங்க. ஏதாவது சாப்பிடுறியா? வேலு வேலுவா? என்ன சந்தியா, வீட்லதான் சர்வன்ஸ் யாருமே இல்லையே. அப்ப ஒரு ஹெல்ப் பண்றியா? நானா? 2 கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வா. நான் கூல் ட்ரிங்க்ஸ் கொண்டு வரணுமா? நோ ஐஸ். ஐஸ் நோ. கொண்டு வரேன். உனக்கா எதுனாலும் செய்வேன் சந்தியா. உங்களுக்கா? ஆடி மாசத்துல அம்மன் கோயில்ல எல்லாரும் சரி கச்சேரி வச்சு கூழ் ஊத்துவாங்கல்ல, அத போய் குடிங்களாண்டா. Idiotic, non-sensitive people. நான் குட்டு வச்சோம். கும்பலா பிச்சை எடுக்கிறீங்க. கொண்டாட்டேன். என்னது இட்லி மாவா? உன் லெவல காட்டுற பத்தியா? இது இட்லி மாவாடா. This is ice cream without fruit salad. அப்படினா ஐஸ்கிரீம் தான்டா. சாப்பிடுங்க. ஓகே. இதுக்கு வேற குச்சி வேற கையிலே கலக்கிறத விட்டு. இந்தா சந்தியா. தேங்க்ஸ். ஏய் ஜானி இந்தா. இது என்ன டின்னு? டின்னு. கூப்பத்துல பாட்டில் அடிச்சு பழகிட்டு டின்ன பார்த்த உடனே டென்ஷன் ஆகுற. அங்க பாரு எப்படி திறக்கறான் பாரு, குத்தி திறக்கறான். டின்ன ஐயோ விரல்ட்டு ஓபன் பண்ணனும்யா. நான் கொஞ்சம் பேசணுமா? Thank you சந்தியா. ஜானி இவன் என்கிட்ட ஏதோ பேசணும் பிரியப்படுறா. நீங்க போயிட்டு நாளைக்கு வரீங்களா? இல்ல, நாங்க 2 பேரும் தனியா பேசணும். நீங்க போயிட்டு நாளைக்கே வரீங்களா? வரேன். என் வீட்லயே வாடா. இல்ல நீங்க மொத்தமா பேசலாம், தனியா பேசலாம். தனியா உட்கார்ந்து பேசுறது, 2 பேர் உட்கார்ந்து பேசுறது, என்ன மாதிரி தனியா புலம்புறது, இதெல்லாம் ஃபாரின் கல்ச்சர் தானே. நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். cheers. ஐயோ அது நான் சாப்பிட்டது. ஏன் இது நான் சாப்பிட கூடாதா? பரவாயில்ல, அதுல நான் பாக்குறது இல்ல. அப்ப இத நான் எடுத்துக்கிட்டா? சாப்பிட சொன்னா வாந்தி எடுத்து வச்சிருக்கீங்க. அப்படியே தடவிடுங்க ஜாக்கிரதை. சீக்கிரம் நக்கிட்டு கிண்ணத்தை கொடுங்க, இல்லாட்டி மூர்த்தி கோச்சுக்குவாரு. அவர் தட்டுல சாப்பிட்டா அவர் கோவம் வராதா? எவ்வளவு தைரியம் இருந்தா தோட்டக்காரன் பாத்திரத்துல ஐஸ்கிரீம் கொடுத்துருப்ப நீ. மூர்த்தி ஒண்ணும் தோட்டக்காரன் இல்ல. இந்த வீட்டு நாயுடா அவரு. சினிமாக்கு போறோம். என்னாச்சு? வரிக்க தர டிக்கெட்ல படம் பார்த்துருந்தேங்களா? மாடி டிக்கெட்டுக்கு கூட்டு போயிட்டுமா. இது ஆனந்த கண்ணீர்மா. உனக்கு என்னாச்சு? பால்கனி டிக்கெட் என்ன போய் இந்த மாதிரி தர டிக்கெட்டோட உட்கார வச்சிட்டியா சந்தியா? Would you kindly show me the way for the toilet please? என்னது? இதுக்கு போனியா? எப்படி? எப்படியா? இவ்வளவு பெருசா வளர்ந்துக்கிற அது கூட தெரியாதா உனக்கு? ரொம்ப புச்சால்தனமா பேசுறத நினைப்பு. எந்த பக்கமாயா போறதே? அது உன் வசதியை பொறுத்தது. Nasty fellows. யூரின் போணுங்கிறேன், ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிறான். வாயிலே அட்டாச் பாத்ரூம் வச்சிருக்கான். ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, அந்த சீட்ல நல்லா ஏசி வருது. Would you try that seat please? Thank you. ஏய் டபரா தல்றா. ஏய் நீ வந்து ஏசில உட்காரு.
ஷேவிங் யூஸ் பண்றேன். ஏய் வாசிட்டு வர. I'm sorry. Kami. போதும். இப்போ ஓகேயா? எப்பா சந்தியா, காலம் முழுக்க உன் கூட வாழ்ற பாக்கியம் எனக்கு கிடைக்குமா? என் மச்சான் கிட்ட கேட்டு சொல்றேன். எந்திரிச்சு போயா. சந்தியா இவ்வளவு சதை போட்டா? அண்ணா கார் வருது ரோட்ல. ரோடுன்னா கார் வரும். கார்ல கார்ல அது வருதுண்ணே. அதுன்னா எதுடா? அதான் அண்ணோட தேடி வருமே ஃபிகர் அது வருது. ஏய் குத்திடுவேன். சரிண்ணா. போடா. நீ வா. என்ன டீ? சைனா டீ தான். ஏ ஜானே, ஏ ஜானே, ஏ ஜானே, ஏ உனடா. நான் இந்த மாதிரி கத்துன கேக்கல உனக்கு. மஞ்சி கூட நான் இதான் கத்துதோன்னு நினைச்சிட்டேன். ஜானி, ஒரு முக்கியமான விஷயம். இன்னைக்கு ஈவினிங் நான் வருவேன். நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. நாம ஒரு இடத்துக்கு போகணும். என்ன? எங்க போறீங்க? டான்ஸ் ஆடுறதுக்கு. யாராவது செத்து போயிட்டாங்களா? அப்படி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இல்ல நாங்கெல்லாம் டான்ஸ் ஆடணும்னா யாராவது செத்து போகணும், அப்பதான் ஆடுவோம் நாங்கெல்லாம். என்னடா? My God, what a bunch of cartoons I say. அது என்ன நம்ம விரோதியா என்ன? நீ பயப்படாத, சொல்லுமா. ஒண்ணும் இல்ல, நாம ஒரு ஹோட்டலுக்கு போய் டான்ஸ் ஆட போறோம். அங்க போன் பண்ணி டேபிள்லாம் ரிசர்வ் பண்ணிட்டேன். நீ நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு ரெடியா இரு. நான் ஈவினிங் வருவேன். ஓகே? ஒன் நிமிட். என்ன? நம்ம நண்பர் எல்லாம் இல்லாம நான் எங்கேயும் வர்றது இல்ல. அவங்களும் வரட்டுமே. இவங்களும் வரட்டுமே. Okay, listen, you guys try to be civilized at least for today. Start moving your butt and don't be late. Okay? என்ன கதை என்ன புரியல? கதை புரியலையா? நல்லா கீதே கதை. ஆடுங்க ப்ளீஸ். நாங்க ஆடணும்னா இவனை கொஞ்ச நேரம் இப்படி செத்த மாதிரி படுக்க சொல்லு. நாங்க ஆடுறோம். என்னங்கடா? ஏன்டா கருப்பு சாமிங்களா, நீங்க ஆடுறதுக்கு நான் பணம் வாங்கணுமா? அதான் ஒருத்தர் செத்து தொங்குறான்ல, இவனை போட்டு அவன் மேல ஆடுங்களேன்டா. ஐயோ படம் எடுத்துட்டான். கொத்தான் விட மாட்டான் போல இருக்கே. டகீலா அண்ணா டக்கிலா அண்ணா, என்ன இது? எங்க அடி அடிங்கண்ணா. உன் அடி எது மேன்? மூலமா பிறக்க
வேண்டியவன் மனுஷனா பிறந்துட்டான். என்னது? ஒண்ணும் இல்ல. ஏன்பா டக்கிலா இவன் அடியே அடிப்பா, நீ படிப்பா. ஆயா ஒண்ணு அடம் பிடிக்குது, வாட்டர் பாயா ஒண்ணு வேணும் கேக்குது, தாத்தா ஒண்ணு தாளம் போடுது, பெருசு தள்ளாடாம துள்ளி ஆடுது, அக்கா ஒண்ணு அக்கா ஒண்ணு நேக்கா பாக்குது, கலர் சொக்காவோட சொக்கா சுத்துது, தங்கச்சி ஒண்ணு தண்ணி காட்டுது, அது பின்னி மில்ல விலக்கி பேசுது, அண்ணி ஒண்ணு ஆட்டம் போடுது, ஆட்டம் போடும் போதே நோட்டம் போடுது, பாப்பா ஒண்ணு பளபளக்குது, பாப்பா பவுடர் போட்டு பவுச காட்டுது, எல்லாருமே சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து தாளத்தோட அசஞ்சி ஆடுவோம், ஆயா பொண்ணு அடடா, ஆயா பொண்ணு பல்லில்லாத ஆயா பொண்ணு கசகசா கசா. தொற்ற வேலை வச்சுக்காத, எகிரிடுவ. ஜானி, நம்ம இங்க வந்துடக்கூடாது சந்தியா, இது எதுவும் சரியில்லை. அவங்க மேல எந்த தப்பு இல்ல ஜானி. அப்ப என் மேலதான் தப்பு. அது இல்ல, தப்பு என் மேலதான். ஆறா டேய், வாடா ஆடு. ஆனால் நேத்து நீ பண்ணது ரொம்ப அநியாயம் ஜானி. அந்த பொண்ணு எவ்வளவு ஃபீல் பண்ணிருக்கேன் தெரியுமா? போறா டேய். நான் என்னடா அநியாயம் பண்ண? அந்த பொண்ணு ஃபீல் பண்ணிருக்காத பின்ன. அப்படிங்கிற பின்ன அப்படிதான். சரி புரிஞ்சுதா? போடு போன விடுறா முதல்ல என்ன சரியா? விடுவான் தெரியல. யார் யாரு? யாரான கீழே இறங்கலாம் குரங்கு பையா. நான் எப்படா பால் போடுறது? மோர் போடு. டுபாக்கூரு நடு ரோட்ல கிரிக்கெட் அறிவில்ல உனக்கு நேரம் வரியா ஓரமா போறது? ஆமாண்டா, இவர் பெரிய சவுத் ஆப்பிரிக்கன் பிளேயர். அவர் மீசி எடுத்தாருன்னா டெண்டுல்கர் நினைப்பு. கார் போற ரூட்ல நடுவுல கம்பு நட்டி விளையாடுறீங்களா? ஏன் மிஸ்டர் ஜானி, இது கொஞ்சம் அசிங்கமா தெரியல உங்களுக்கு? சரி என்ன விஷயம் சொல்லு. அதெல்லாம் பெர்சனல் மேட்டர். ஏய், சொந்த விஷயம் இங்கிலீஷ்ல சொன்னடா பாரு. அதுக்கு நடுறத கட்சிதான் உனக்கு. there is a point in what you are telling also. ஏய், திட்றவெல்லாம் வச்சுக்காத. வெண்குஷத்தை மூஞ்சிக்கு நேரா நீட்டாதே. யோ, என்னையா விஷயம்? அப்படி கேளுங்க மிஸ்டர் ஜானி. இன்னைக்கு எங்க மாமாவுக்கு மரியாதை. என்னது? அவருக்கு இன்னைக்கு கல்யாண நாள். அது எப்படி உனக்கு தெரியும்? கல்யாணம் ஆன நாள் தெரிஞ்சுக்கிட்டேன். அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன பண்ண போறனா, பெரிய சைஸ் மாலையா வாங்கி அவர் கழுத்துல போட்டு மாமான்னு சொல்லிட்டு டமால் அவர் கால விழுது. அப்புறம் எழுப்பி விட்டு மரியாதையா மாப்பிள்ள பாரு. எதுக்கு இவ்வளவு? பின்ன மைதா மாவு கலர்ல ஒரு பொண்ணு வச்சிருக்காரே, அதை கவர் பண்ணலாம் தான். இவ்வளவு பேசுறிய? நல்ல மாலை வாங்கி வந்திருக்கியா? பின்ன கண்ணம்மாப்பேட்டையில டெட் பாடி மேல போடுற பூவர் மாலையை வாங்கிட்டு வந்திருப்பேன். என் ரேஞ்சு தனி தெரியும்ல. அந்த மாலையை கொஞ்சம் காட்டுறீங்களா? that is manners. அந்த மாலையை அப்படி அமைக்கியா போடுறது இது பண்ணிடலாம். ஹாய், பாத்தியா உன் சர்வீஸ்ல இந்த மாதிரி மாலையை பாத்திருப்பியா நீ? எது கையிலயோ பூ மாலையை கொடுத்த மாதிரி இருக்கே. குரங்கு நான் கன்ஃபார்ம் பண்ணிட்டான். சட்ட பேண்ட் போட்டு இவ்வளவு நாளா ஊரை ஏமாத்திருக்கான். ஐயோ 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 ஹலோ 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 ஹலோ